குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர் அகாடமி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முழு மாதிரி தேர்வு வந்து இது பார்த்திங்கன்னா இலவசமாக நடத்தியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த டெஸ்ட் எழுதாதவங்க டேரெக்டாக ஆன்சர் கீ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஆன்சர் கீ வீடியோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதாங்க தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். சரிங்களா? அடுத்து நம்ம எக்ஸாம் போகிறது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போட்டிருக்கோம். அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் விரைவில் அறிவிக்கப்படக்கூடிய 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்ச். இதில் இந்தியன் டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதற்கான தேர்வு வந்து ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். நான் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் அடுத்து லத்தி டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான தேர்வு என்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதில் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய PDF வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 தேர்வு அப்படின்னு சொல்லியிருந்தோம், 60க்கும் மேற்பட்ட தேர்வுன்னு சொல்லியிருந்தோம். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 64 தேர்வு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அது உள்ளே போய்ட்டு அந்த ஷெடியூலை நீங்கள் பொறுமையாக அனலைசிஸ் பண்ணிட்டீங்களானாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது தேவையா தேவையில்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் பார்க்க மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வு இல்லைனா திருப்புதல் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு 6 தேர்வு தான் இருக்கும். பட் அதுக்கு இல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே நிறைய திருப்புதல் கொடுத்துருக்கோம். இப்போ சைக்காலஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டாப்பிக்கை நீங்கள் ஒரு 3 டைம் படிக்கிற மாதிரி இருக்கும். 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த ஒரு ரிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 டாப்பிக்கை சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ வந்து சைக்காலஜி ஒரு 3 டைம் எழுதுவீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா டாப்பிக்கும் மினிமம் ஒரு 3 டைம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது, லாஸ்ட் டெஸ்ட் முடியுது. ஆனால் எக்ஸாம் இன்னும் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக நடக்கும். சரிங்களா? அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தாராளமாக நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் 1 நடத்தி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பேட்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1-2 டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 PDF கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் கீ பார்த்துடலாம். நம்ம காலையிலே சொன்னோம், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கணுன்ட்டு. இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்து டெஸ்ட்டு நல்லபடியாக எழுதிருப்பீங்க. சரிங்களா? டேரெக்டாக நம்ம ஆன்சர் கீ போயிடலாம். ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா 2025 பிசி ஃபுல் டெஸ்ட்டு 1. ஓகேங்களா? இது வந்து இலவச தேர்வு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே ஆன்சர் கீ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருவேன். இதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 4 ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் நோட் பண்ணி எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு மருந்துகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பென்சிலின். ஓகேங்களா? நம்ம வந்து ஆன்சர் தான் பார்க்க போகிறோம், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் பார்க்கல. ஏன்னா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. அதுக்காக தான் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். மருந்துகளின் ராணி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பென்சிலின். கீழ்கண்டவற்றில் தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் அதிகமான தன்வெப்ப ஏற்புத்திறன் எதில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீரில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது கொஸ்டினாக இருக்காது. இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, 10 அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேல்யூ வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த வேல்யூ டேபிளும் முக்கியம். உங்களுக்கு வேல்யூ கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம டெஸ்ட் பேஜில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 1945. ஓகேங்களா? பட் அக்டோபர் 24ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாலாம் நம்ம எக்ஸாமில் கேட்பாங்களான்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அக்டோபர் 24 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட். அடுத்து யுனெஸ்கோ என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உலக சுகாதார நிறுவனமா, பன்னாட்டு தொழிலாளர் நிறுவனமா, ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பா, உலக வங்கியான்னு கேட்குறேங்க. இதில் வந்து ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பன்னாட்டு அமைப்பு, இதுதான் யுனெஸ்கோ. ஓகேங்களா? அடுத்து துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தவர் யார் கொடுத்துருக்காங்க? வெல்லஸ்லி, கானிங், டல்கௌசி, ரிப்பன் பிரபுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெல்லஸ்லி. ஓகேங்களா? இதில் முக்கியமான கொஸ்டின் நோட்ஸ் பண்ணிங்க. எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளாகவும் பேட்டர்ன் என்னவோ அந்த பேட்டர்னில் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா
இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படும் அரசர் யாருன்னு கேட்குறாங்க. ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், முதலாம் குப்தர், வாசுதேவர். இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. அடுத்தது, தஞ்சாவூரின் முதல் மராத்திய மன்னர் யாருன்னு கேட்குறாங்க. சிவாஜி, வெங்கோஜி, சரபோஜி, துக்கோஜின்னு இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கோஜி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தங்களது மேலாண்மையை முதலில் நிலைநாட்டிய ஐரோப்பிய நாட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீஸ்னு கொடுத்துருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, ஆற்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் லீ. ஓகேங்களா, ராபர்ட் லீ தான் ஆற்காட்டு வீரர். அடுத்து, முதுமக்கள் தாடிகளின் தோட்டம் என அழைக்கப்படும் இடம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர், திருமுடிவாக்கம், ஆதிச்சநல்லூர், மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு முழங்கினது யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், தாதாபாய் நரோஜி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர். ஓகேங்களா. அடுத்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919 அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, 19ன்னு வரணும். ஓகேங்களா. ஆனால் ஆன்சருக்கு எக்ஸாக்டாக அந்த டேட்டோட கேட்குறாங்க. ஏப்ரல் 13, 1919. ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கிரீன்விச் தீர்க்கக்கோடு என்பது எத்தனை டிகிரி தீர்க்கக்கோடுன்னு கேட்குறாங்க. 0 டிகிரி தீர்க்கக்கோடு. கிரீன்விச் அப்படின்னா 0 டிகிரி தீர்க்கக்கோடு தான் கிரீன்விச் தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவோம். அடுத்து, புவியின் பருவகால மாற்றங்கள் நடைபெறும் வளிமண்டல அடுக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரோபோஸ்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா அடி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோபோஸ்பியர் தான் சரியான விடை. அடுத்தது, பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டனான் லூவன்ஹாக்கு, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கு, கரோலஸ் லின்னேஸு, மார்க்ஸ் 4. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனான் லூவன்ஹாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை. அடுத்து, பொறுத்துக. புகையிலை, பல்வண்ண நோய் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நேரம் HIV, எய்ட்ஸு, சின்னம்மை, சளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணோம். புகையிலை பலவண்ண நோய் அப்படின்னா புகையிலை மொசைக் வைரஸ். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு வந்து 4, 7 இருக்குது. இது 1ல் தான் இருக்குது. இது 1 நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே ஆன்சர் போட்டு வந்துருக்கலாம். அடுத்தது, SI அலகு முறையில் வெப்பநிலையின் அலகு. வெப்பநிலையின் அலகு நமக்கு தெரியும், கெல்வின். ஓகேங்களா. இதில் வந்து பேரன்ஹீட், செல்சியஸ்னு கிடையாதுன்னா SI அலகு முறைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் ஆன்சர். இது நம்ம டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்லையும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து, டெசிபல் என்பது எதற்கான அலகு அப்படின்னா ஒளிச்செறிவின் அலகு தான் டெசிபல். ஓகேங்களா. டிபின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன்னு இருக்கும், எத்தனை டிபி சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து, வைரத்தின் ஒளிவிலகல் எண்ணோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2.41. இது முக்கியமான கொஸ்டின். வைரம்னு வந்தாலே இந்த 2.4 வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது, ஒரு குதிரையின் திறன் எத்தனை வாட்டு கேட்குறாங்க. 746 வாட்டு. ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின். கழுதையோட திறன் எவ்வளோன்னு கேட்டால் 250 வாட்டு. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸு. இப்போ குதிரை திறன், கழுதை திறன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ கழுதையின் திறனை போல் குதிரையின் திறன் எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகம். ஓகேங்களா. அடுத்து, பின்வருவற்ற தவறானதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. எது தவறுங்க அப்படின்னா, பருப்பொருட்கள், தனிமம், சேர்மம், கலவைகள் என வகைப்படுத்தலாம். ஆமாம், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா பருப்பொருட்களுடைய ஒரு வடிவம் தான். அடுத்தது, வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா விரவும் தன்மை கொண்டது. அதாவது விரவும்னா பரவும். இப்போ காற்றுங்கிறது பரவும் இல்லையா, பரவும் தன்மை கொண்டது. திடப்பொருட்கள் கன அளவு மற்றும் நிறையற்றவை. இது தப்பு. கன அளவும் உண்டு, நிறை இருந்தால் தான் அது வந்து திடப்பொருள் எப்பவும் நிறை அதிகமாக தான் இருக்கும். இல்லை சி மட்டும்தான் தவறு. ஓகேங்களா. பின்வருவற்றுள் பற்பசை தயாரிக்க பயன்படும் சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க. நம்ம பற்பசை தயாரிக்க வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தை தான் பயன்படுத்துவோம். ஓகேங்களா. இல்லை ஹச்சுன்னு வந்துருக்கிறது எல்லாமே இது OHலாம் வந்து பார்த்திங்கன்னா கார அயனிகள். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து CaCO3. ஓகேங்களா. அடுத்தது, காற்றில் அதிகம் உள்ள வாயு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் தான் அதிகம் உள்ள வாயு. அடுத்து, எய்ட்ஸ் நோயை உறுதி செய்யும் சோதனை எதுன்னு கேட்குறாங்க. இதில் என்னென்ன சோதனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இதில் எலைசா சோதனை, வெஸ்டர்ன் பிளான் சோதனை, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் நோய்க்கான சோதனை தான். ஆனால் அது எதை வச்சு உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பிளான் சோதனை வச்சு தான் உறுதிப்படுத்துவாங்க. ஓகேங்களா. எலைசா சோதனை வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்ட சோதனை. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலைசா சோதனை செஞ்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அடுத்தது இந்த டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஓகேங்களா. பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு பார்த்தாலே தெரியும், பெரிய நகரனாலே மாநகராட்சி தான் அதில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது, 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஊராட்சி அமைப்பில் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 33% வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், பெண்களுக்கு. ஓகேங்களா. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆயிடுச்சு. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலை. அடுத்து, இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்திய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2010 இருந்தாலும் நீங்கள் அதை மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஏப்ரல் 1, 2010. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா 2010 ரீசெண்டாக நடந்ததுனால அதை டேட்டு இதோட உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து, ஐநா சபையின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. நியூயார்க்கில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இது முக்கியமானது.
ஹேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே படிச்சிருப்பீங்க. இது நாளுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் வந்து பார்த்திங்களா. அடுத்தது வேளாண்மை இவற்றுள் எந்த துறையை சார்ந்தது? முதன்மை துறை தான் எப்போவுமே வேளாண்மை. ஓகேங்களா. சட்லஜ் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எதுன்னு கேட்குறாங்க. பக்ரானங்கல் அணை தான் வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் நதியின் குறுக்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டுள்ள அணை. அடுத்து ஆழ்துளை கிணறுகள் அதிகம் காணப்படும் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்துருக்கோம், வெளியிலேருந்து எடுக்கல. அடுத்து இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. மவுண்ட் சின்ட்ரா. ஓகேவா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்து தேசிய கடல்சார் நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோவாவில். ஓகேங்களா. இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரமான டால்ஃபின் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா 2010. அப்போ இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. முதல் முறையாக அரசின் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கொள்கையை நடைமுறைப்படுத்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. இது எல்லாமே உங்கள் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, தேடி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை பகுப்பாய்வு முறை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியவர். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் கொஞ்சோண்டு வெளியில் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த திட்டக்குழுலாம் படிக்கணும், ஆர்பிஐ பற்றி சும்மா கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் ரொம்ப இருக்காது. அதை கொஞ்சோண்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது தூய்மை பாரத வரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு தான் தொடங்கினாங்க. அடுத்து இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்ல ஆட்சி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. இந்த 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 புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலையும் வரும், எக்கனாமிக்ஸ்லையும் வரும். நம்ம இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் சார்ந்து இந்த கேள்வி கேட்டிருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது மேலவை உறுப்பினராவதுக்கு குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்குறாங்க. மேலவை வந்து பார்த்திங்கன்னா 30 வயது இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலவை உறுப்பினராக முடியும். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே கொஸ்டின். மணிப்பூர் மாநிலத்தோட தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இம்பால். இதெல்லாம் வந்து ஸ்டேட்டு தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம எழுத முடியும். அடுத்து முதல் தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுகுமார் சென். ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்தல் ஆணையர். மீதி எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டான நேம். இதெல்லாம் ரீசெண்ட் நேம். இதை இன்னும் நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து விளையாட்டு வீராங்கனையான ஷித்தல் தேவி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வில்வித்தை வீராங்கனை. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. லக்னோ. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம். அடுத்து அகழாய்வு தளமான பொற்பனைக்கோட்டை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக் அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, அவங்க நிறைய கண்டுபிடிப்பாங்க. நம்மளால் அதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ரொம்ப ரேரான ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 10 இடத்துல அகழாய்வு நடத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானைகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து சைக்காலஜி பார்ட் பிக்கு வந்துட்டோம். சைக்காலஜி பார்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ என்னும் நெடில் எழுத்து டேஷ் என்பது இணை எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஐயோட நெடில் எழுத்து ஐ என்னும் நெடில் எழுத்தோட இணை எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இ. ஓகேங்களா. வினா எழுத்துக்கள் எவைன்னு கேட்குறாங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்து தான். நீங்கள் உங்கள் ஸ்கூல் புக்கிலே இருக்குது. அடுத்து ஒளி மரபை காண்க. புலி என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. புலி வந்து பார்த்திங்கன்னா உருமும். ஓகேங்களா. ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கும். தலையை வந்து பார்த்திங்கன்னா இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். இதெல்லாம் உங்கள் புக் இதுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், பட் டைம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறமா ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் நான் அப்புறமா தனியாக போகிறோம். ஓகேங்களா. இது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அந்த 3 தான் இது. அடுத்து மேக்ஸ் டாபிக். வருடத்திற்கு 10% தனி வட்டிக்கு கொடுக்கப்படும் ஒரு அசலானது எத்தனை ஆண்டுகளில் இருமடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள். ஓகேங்களா. இப்போ வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 10. அதை நீங்கள் ஜென்ரலாக அந்த கொஸ்டின் எப்படி போகணும் அப்படின்னா தெரியாத அமௌண்ட்டை 100ன்னு வச்சுக்கோங்க. 10% தனி வட்டி எத்தனை வருஷம்னு தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேங்களா. இது பிஎன்ஆர் ஃபார்முலா. இது வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா இருமடங்கு ஆகும். அப்போ வந்து இதை இப்போ 100 ரூபா நான் அசல்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ வட்டி 100 ரூபா கிடச்சா தானே இருமடங்கு ஆகும். அப்போ வட்டி 100 ரூபான்னு போட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 10 100க்கு 100 அடிக்கலாம். இந்த 100 அடித்தோம்னா 10ஆக மாறிடும். ஓகேங்களா. நமக்கு இந்த ஷார்ட்கட்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாகவே சம் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்து பின்னொரு விடுபட்ட இடத்தில் வரும் நிலையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக பாருங்கள். பி இருக்குது, சியை விட்டுட்டாங்க, டி எடுத்துருக்காங்க. அடுத்து இயை விட்டாங்க, எஃப் எடுத்துருக்காங்க. அடுத்து ஜியை வச்சுட்டு ஹச் எடுக்கணும். ஓகேங்களா. டேரெக்டாக இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து ஒரு வரிசையில் முதலிலிருந்தும் கடைசியிலிருந்தும் எக்ஸினிடம் 6 எனில் வரிசையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை நிற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரிசை. முதல்லேருந்து 6வது இடமா, பின்னர்லேருந்து 6வது இடமா? அப்போ நம்ம முதல்லேருந்து 6வது எடுத்துக்கலாமா? முதல்லேருந்து 6வது இடம்னா இங்கே வருவார். ஓகேங்களா. அப்போ இவர் 6வது இடத்துல இருப்பார். இங்கேருந்து 6வது இடம்னா அப்போ இங்கே 5 பேர் இருப்பாங்களா? அப்போ 6 + 5 11 பேர் இருப்பாங்க.
ஓகேங்களா. சம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், புரியும். இது நம்ம வீடியோவே நம்ம நிறையா போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா √0.0001 மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க. 0.01. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருக்குக அப்படின்ற டாப்பிக்கில் வரும், அதில் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து ஒரு எண்ணை யோசித்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணை 4ஆல் வகுக்கும்போது பின் அந்த எண்ணுடன் 9ஐ கூட்டவும். பதில் 15 எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் டேரெக்டாக சொல்லிடலாம், 24. ஓகேங்களா. இந்த சம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி போட்டு விட்றேன். சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேங்களா. அடுத்து பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. 12 முக்கோணங்கள் இருக்குது. நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது PQRS மற்றும் T ஆகிய 5 பேரில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான உயரத்தில் உள்ளனர். Pயை விட R உயரமானவர். ஓகேங்களா. Pயை விட R வந்து பார்த்திங்கன்னா உயரமானவர். S மற்றும் Tயை விட Q உயரமானவர். S மற்றும் Tயை விட Q உயரமானவர். ஓகேங்களா. எனில் இவர்களில் இரண்டாவது உயரமாக இருப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. P இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு வரும். ஓகேங்களா. இது ரெண்டுமே அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது, போதுமான தகவல் இல்லைங்கிறது தான் சரியான விஷயம். ஏன்னா இது ரெண்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஆர்டராக வருவாங்க. இவங்க தனியாக இருக்காங்க, இவங்க தனியாக இருக்காங்க. இப்போ இவங்க சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது எஸ் மற்றும் Tயை விட Q வந்து உயரமானன்னு கொடுத்துருக்காங்க. இந்த Q எடுத்துகிட்டு போய் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து டேட்டா சேஞ்ச் ஆகும். போதுமான தகவல் இல்லை அப்படின்றது சரியான விடை. அடுத்து விடுபட்ட எண்ணை காண்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்ட எண் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 20. ஓகேங்களா. 5, 10, 15, அடுத்து 20 வந்துருக்கணும். 4, 4, 8, 12, 16ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இதுதான் அந்த ரொட்டேஷன். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா A,Bக்களின் வயதுகளின் விகிதம் 6:5. அவ்விரு வயதுகளின் கூடுதல் 44 ஆண்டுகள் எனில் 8 ஆண்டுகள் பிறகு அவர்களின் வயது விகிதம். ஒன்றும் இல்லை. இப்போ A மற்றும் Bயோட வயது விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 6:5. ஓகேங்களா. இவங்களுடைய கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 44 கொடுத்துருக்காங்க. அப்போது 6x + 5x = 44. ஓகேங்களா. அப்போ இதை கூட்டினா 11x வரும். 11x = 44. இந்த 11 44 அடித்தோம்னா 4, x = 4ன்னு வந்துடும். அப்போ அவங்களுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 6 × 24, 5 × 20. ஓகேங்களா. 24. அவங்களுடைய வயது வந்து இந்த வயது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இந்த வயதுப்படி வந்து பார்த்திங்கன்னா 24:20ன்னு வரும். 8 ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய வயது விகிதம். இதில் 8 கூட்டினோம்னு வச்சுக்கோங்க, 32 இதில் 8 கூட்டினா 28ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ இந்த 28 சால்வ் நீங்கள் வந்து அடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா 8:7ன்னு வரும். ஓகேங்களா. 8:7 தான் சரியான விடை. ஓகேங்களா. முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி வந்து பார்த்திங்கன்னா 16. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். 15 இரட்டை எண்களோட சராசரினா 2, 4, 6, 8, 10, 12 இப்படி போட்டு தான் 15 நம்பர் வர வரைக்கும் போடணும். அதை டிவைடட் பை 15ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது பின்னொரு வேறுபட்ட எண்ணை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்ட எண்ணா 15 மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பகு எண், மிச்சம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகா எண். அடுத்து ஃபோட்டோவில் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து ராஜா இவர் எனது தாயின் ஒரே மகனின் மனைவியின் சகோதரின்னு சொல்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜா நிற்கிறார். ஓகேங்களா. ஃபோட்டோவில் ஒரு நபரை பார்த்து ராஜா சொல்கிறாரு, இவர் என்னுடைய தாயின், இது வந்து தாய், ஒரே மகன்னா இவர் தான் மகனின், இவருடைய மனைவியின் தங்கை அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ வந்து இவங்க ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைத்துனின்னு வரணும். ஓகேங்களா. அடுத்தது 5 பேனா 8 பென்சில்களின் விலை வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. 15 பேனா மற்றும் 16 பென்சில்களின் விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 200 எனில் 12 பேனா மற்றும் 12 பென்சில்களின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இப்படி சால்வ் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா 5 பென்னு, இது XYன்னு வச்சுக்கோங்களேன், = 80. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15x + 16y = 200. ஓகேங்களா. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணால் இது 2ஆல் பெருக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா இது 10x + 16y = 80 வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜையும் கழிக்கணும். கழிச்சோம்னா இது கேன்சல் ஆகிடும். 40, 5, 8. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனாவுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா வந்திருக்கும். ஒரு பென்சிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வந்திருக்கும். அப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 156 ரூபா வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. இதில் எது வேறுபட்டதுன்னா வாத்து. ஓகேங்களா. நாரை, குயில், நீர்க்காகம். இது எதுவுமே தண்ணியில் வாழ்றது கிடையாது. காகத்தோடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்காகம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்காது. ஓகேங்களா. ஆனால் வாத்து வந்து தண்ணியிலே தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜன் என்பவர் ஒரு இயந்திரத்தை குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி 10% செலவு செய்து புதுப்பித்து பின் 1100 லாபத்துக்கு வந்து விற்கிறார்.
அவர் வந்து பார்த்திங்கன்னா 20% லாபம் அடைந்துள்ளார். ஓகேங்களா. புதுப்பித்த எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அவருக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள். நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாரு. ஓகேங்களா. இப்போ கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே எடுக்கும்போது இதில் வந்து 5 பாயிண்ட்லாம் கிடையாது, 5 வந்து மிஸ்டேக்காக பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து கரெக்டான கொஷின் பேப்பர் வந்துடும். ஓகேங்களா. உங்களுக்கு கரெக்ஷன் இல்லாமல் தான் வரும். இது நாங்கள் வந்து முன்னாடியே வந்து சால்வ் பண்ணுறோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 500. ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். புரியலன்னா வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த கொஷின் நம்பர் போடுங்க, நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான கொஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின் வந்து கொடுத்துறாங்க. நம்ம டெஸ்ட் பேஜில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின் ரிவிஷன் கொடுத்துருக்கோம், அதை பற்றி போட்டு பாருங்கள். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படிக்கிறவங்களையும், இந்த சர்க்கிள் ஆங்கிலம் படிக்கிறவங்களும், இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா கணிதம் படிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது. முதல் கேள்வி, கணிதம் ஆங்கில பாடங்களை படிக்கும் மற்றும் தமிழ் பாடத்தினை படிக்காதவர்களை எது குறிக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கணிதம் ஆங்கில பாடங்களை படிக்கணும், தமிழை படிக்கக்கூடாது. அதாவது வந்து கணக்கு படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், ஆனால் தமிழ் படிக்கக்கூடாது. அப்படின்னா இந்த சர்க்கிள் அது டச்சே ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்போ வந்து ஜி தான் ஆன்சர். ஓகேங்களா. அப்போ ஜி எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்தது, தமிழ் படித்து ஆங்கிலம் மற்றும் கணித பாடங்களை படிக்காதவர். தமிழ் வந்து படிக்கணும். ஓகேங்களா. ஆங்கிலம், அப்போ இந்த சர்க்கிளில் எங்கேயுமே டச் ஆகிருக்கக்கூடாது, ரெண்டு சர்க்கிளையும். அப்போ வந்து ஆன்சர் வந்து பி தான். ஓகேங்களா. இதில் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. அடுத்து, அனைத்து பாடங்களையும் படிக்கும் மாணவர்களை குறிக்கும் எழுத்து. எல்லா இதுலேயும் டச் ஆகிருக்கணும், எல்லா சர்க்கிளையும். அப்போ டி தான் வந்து டச் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. அடுத்தது, ஏ ஆனவர் பியை விட 2 ஆண்டுகள் அதிகம், பி ஆனவர் சியை விட 2 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம், ஏபிசி ஆகியோர் மொத்த வயது 32 எனில் பியின் வயது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 12. பியோட வயது வந்து பார்த்திங்கன்னா 12. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து 6 வயசு இருக்கும்போது பிக்கு 12 வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. இந்த பேட்டர்னில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 32 வரும். ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் ரிவேர்ஸில் படித்து பார்த்திங்கன்னா சியை விட 2 மடங்கு அதிகம். ஓகேங்களா. பிஐ விட 2 தான் அதிகம். அப்போ இது 14, 12, 12, 6 வரும், மொத்தம் 32. ஓகேங்களா. அடுத்து, ஒரு நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கும் நேரம் ரீட்டா மற்றும் கீதா ஒருவரை முகத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் கீதா எத்திசை நோக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து காலையிலும் கொடுத்துருக்காங்க, அப்போ கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. ஓகேங்களா. இப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சூரியன் இப்படி உதிக்கும்போது நிழல் எந்த பக்கம் தானே விழும். ஓகேங்களா. இங்கே தான் நிழல் விழுது. ஓகேங்களா. இப்போ தான் நம்ம யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எது வலது பக்கம்னா வலது பக்கம் தான் நிழல் விழுதுன்னு இருக்காங்க. அப்போ ரீட்டாவின் வலதுபுறம், ரீட்டா இவங்க இங்கே நின்னால் தான் இவங்களுடைய வலதுபுறம் இவங்க நிழல் விழும். ஓகேங்களா. இவங்க இங்கேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வலது, ஆனால் இவங்களுக்கு இதுதான் வலது. அப்போ இந்த பக்கம் தான் நிழல் விழணும். அப்போ ரீட்டா இப்படி பார்த்துருந்துருப்பாங்க, அடுத்து கீதா வந்து இப்படி பார்த்துருப்பாங்க. இப்போ கீதா எந்த பக்கம் பார்த்துருக்காங்கன்னு கேட்குறாங்க, வடக்கு பக்கம் நோக்கி இருக்கிறாங்க கீதா. ஓகேங்களா. அடுத்தது, ஓகே, இது ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அகாடமியோட சேனல் தான் ரெண்டுமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபுல் டெஸ்ட்டோட ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குரூப்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை பர்சனலாக எனக்கும் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா. இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் இல்லாமல் தான் வரும். எங்களுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கரெக்ஷன் காட்டுது. நாங்கள் எல்லா கரெக்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம். சரிங்களா. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே போட்டுருவீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்மளுடைய எக்ஸாமும் இந்த மாதிரி சிம்பிளாக தான் வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸு, ஜிகே, இந்த பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் இது 3லையும் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனல்லே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் விடாமல் பாருங்கள். அதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ, பிசி அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து அங்கே யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதை மட்டும் நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் தான் நமக்குன்னு வரும். மீதி எல்லாமே வந்து டிஎன்பிசி லெவலில் இருக்கும். ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க. அதை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. சரிங்களா. ஏன்னா இப்போ கொஷின்ஸ் வந்து இதே பேட்டர்னில் தான் இருக்கும். எக்ஸாம்லேயும் இப்படி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும், எல்லோரும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சில கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போஸ்டிங்கை தீர்மானிக்கும். பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் எழுதி முடிச்சுட்டு பார்க்க ஈஸியாக இருக்கும். சில இப்போ எங்கள் டெஸ்ட் பேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, சார் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார், அட்டன் பண்ணி அப்புறம் ஆன்சர் கீ பார்த்தா சார் அது சரியில்லைன்னு தோணுது அப்படின்னு.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அடிக்க முடியும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஏதாவது டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.